விஜயா, அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க. அப்போ அங்கேருந்து மனோஜ் வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, நான் வந்து கனடாவுக்கு வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட. ஆமாம் போவ, சரி அதுக்கான பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அம்மா நினச்சா முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா ஏதோ பண்ண போகிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. என்ன என்ன அம்மா எவ்வளோ எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அம்மா என்னதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நீ நல்லா புரிஞ்சுக்கோமா, எனக்கு 14 லட்சம் ரூபா நீ கொடுத்தனா போதுமா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் 14 லட்ச ரூபா என்கிட்ட ஏதுடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதான் வீட்டு பத்திரம் இருக்குல்லம்மா, அதை வச்சு குடுமா, முத்துக்கு மட்டும் கார் வாங்க கொடுத்தல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க, அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு வேலை வேணும்னா இங்கேயே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கோ, அந்த பணத்தை வச்சு வாழ்ந்துக்கோ. இந்த வீட்டை விற்கிறது, இந்த இதுலேருந்து வர பணம், இதில் ஏதாவது நீ கேட்ட உன்னை என்ன பண்ணுன்னே எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக இப்போ கத்திக்கிட்டே போகிறாங்க. அப்படி போகிறாரு பின்னாடியே மனோஜ். என்னம்மா என்னம்மான்னு, இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, இது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த வீடு, இந்த வீட்டிலேருந்து உனக்கு எதுவுமே கிடைக்காது, புரியுதா? ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அவ்வளோதானி அப்படின்னு சொல்லிட்டு விச்சா பயங்கரமாக கத்துறாங்க. எங்கள் அப்பாவோட ஆத்மா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்து சொல்கிறார், தாத்தா தாத்தா எங்கே தாத்தா இருக்கா, இங்கே வா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நீ வேற ஏன்டா கிண்டல் பண்ணின்னு இருக்க, அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோகிணி கரெக்டாக உள்ளே வராங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க, இல்லை அவருக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கொடுக்கணும், என் வீட்டை நான் எதுக்கு கொடுக்கணும், வேணா உங்கள் அப்பா கிட்ட போய் வாங்கி கொடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ரோகிணி அமைதியாக இருக்காங்க. இல்லை அப்பா வந்து ஜெயிலில் இருக்கார்ல, உங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னா வந்தவொடனே வாங்கி கொடு, இப்போ என்கிட்டலாம் கேட்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான்ப்பா அம்மா கரெக்டாக பேசிக்கிறாங்க, பாப்பாப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிகிட்ருக்காரு. எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கோவப்பட்டு மனோஜ் அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு அங்கே பார்க்குக்கு போகிறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாரு. 14 லட்ச ரூபா பணம் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனது 14 லட்ச ரூபா ப்ரோ, என்கிட்ட ஏது ப்ரோ, அவ்வளோ பணம் இருந்தால் நான் ஏன் அப்படி இருக்கேன், சரி வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போய் உனக்கு பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே அப்படின்னு, வா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறாரு. சுருதி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ விச்சு காரில் வராரு. வந்தவொடனே பார்க்குறாரு. ஓ நீ போயிட்டுருக்கியா, தனியாக போகிற வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. கிட்ட வந்து, என்னம்மா தனியாக போறியா, நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அழகாக நான் காரில் போயிருப்பேன்ல, இப்போ பார் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, நீ சந்தோஷமாக என்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வச்சு சொல்கிறாரு. இங்கே பாரு வச்சு தேவையில்லாமல் என்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு இருக்காத, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. அது எப்படிமா உன்னை விட்டுட்டு போக முடியும், வா நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறார். சுருதி போட்டு 2 அடி அடிக்கிறாங்க. அடிச்சிட்டோடனே யார் மேலே கை வைக்கிற, ஏன் மேலே கை வைக்கிறிய நீ அப்படி சொல்லிட்டு அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு காருக்குள்ளே தலை போகிறாரு. அதுக்குள்ளே அங்கேருந்து முத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓடி வராரு. ஓடி வந்து அப்படியே விச்சு அப்படியே கையை முறுக்கி முதுகுலேயே குத்து அடி என்ன அடிக்கிறாரு. அடிச்சுட்டு சொல்கிறாரு, ஆமாம் இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற சொல்லி அந்த லூசு பையன் இவன் தானே, அவன் நல்ல வேலை, இவனை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடி என்ன அடிக்கிறாரு. இன்னொரு வாட்டி இந்த சுருதி பக்கம் வந்தால் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அப்படியே ஓடி போகிறாரு. கிட்ட வந்து பேசுகிறாரு. இங்கே பாரு, இவன்லாம் வேஸ்ட்டு, நல்ல வேலை நீ ரவியை கல்யாணம் பண்ண, ரவி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா, அவன் வீட்டுக்கே வரல, அவன் அங்கே எங்கேயோ ஹோட்டலில் இருக்கான். ஆமாம் எங்கள் அப்பா அடிச்சது தப்பு தானே, உங்கள் அப்பாவை அடிச்சது தப்பு தான், அதுக்காக இப்படி தான் பிரிஞ்சிருப்பீங்களா, நீ போயிட்டு ரவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படியே சுருதி பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து